100 கோடி நில மோசடி விவகாரம், பழனிக்கே மொட்டை நல்லா விமர்சனம். பக்தி மனம் கவர்ந்த பழனி இன்றைக்கு ஊழல் மனம் கமழ்கிறது. ரொம்ப எவ்வளவு கமுக்கமா பண்றீங்க. ஒரு ஆளை மாத்திட்டு இன்னொரு ஆளை கீழே கொண்டு வந்துட்டு அவரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண வச்சு எதிர்ப்புகள் எல்லாம் முடங்கடிச்சு வச்சு அப்ஜெக்ஷன் எல்லாம் ஓவர் பண்ணி 100 கோடிக்கு நீங்க பழனிமலையை விற்கிற நீங்க முருகப்பெருமானே காலி பண்ற நீங்க ஒரு 10,000-20,000 கோடி விட்டு தமிழ்நாட்டை வைக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? கோயிலினுடைய ஒரு மடத்துக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அது விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்ற ஒரு என்கம்ப்ரஸ்மெண்ட் ஈஸியிலே இருக்கு. அப்படி ஒன்று இருக்கிறத எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? ஆனா பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 2 கோடியே பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாராம், சார் பதிவாளர். அவர் பண்ணிட்டு போட்டோம்னா ஃபினிஷ் பண்றதுக்கு வந்துட்டு ஒருத்தர் இறக்கி இருக்கிறாங்க. அவர் பேர்ல படிய போட்டுட்டார். இவர் என்ன அரெஸ்ட் பண்ணல. எப்படி போது பாருங்க உங்களுடைய ரூட்டை. இவர் என்ன சொல்றாருன்னா, ரமேஷ் சுத்தமா தூய்மையானவன், வெள்ளையா இருப்பாங்கல்ல, அதனால தூய்மையானவன் சொல்றாரு, அறியாம என்ன வச்சான் எது ரெஜிஸ்ட்ரேஷன். என் காலத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஓட்டன்ட்டு அதை வச்சு நல்லா குத்தி இருக்கிறாங்க போல அந்த காலத்திலேயே. என்ன ஆகுது, எவ்வளவு பெரிய முட்டா முடுங்கி இங்க பாருங்க. இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாரு? அப்பெல்லாம் இவர் ஊழலை ஒழிப்பாருன்னு கூட யாரெல்லாம் ஓட்டலாம் போடல. ஊழலை பத்தி டவார் ரெண்டு கத்துறவனா எவனும் ஊழல் ஒழிக்க மாட்டான். ஸ்கேம் கவர்மெண்ட் இது. 500 யூனிட்டுக்குள்ள கன்சியூம் பண்றவங்களுக்கு எல்லாம் 200 யூனிட் ஃப்ரீன்றாரு. ஆனா 100 யூனிட் ஸ்டாலின் அரசு ஃப்ரீயா இருக்குது. அதுல கம்மியான பில்லா இருக்குது. 200 யூனிட் கழிச்சு இவங்களோட பில்லு டபுளா இருக்கு. நம்மளுடைய சீட்டு நிர்வாகம் தூய்மையான ஒரு பண்றாரு. மைலேஜ் என்ன தாழ்த்தப்பட்டவர்களை விஜய் பார்த்தாரு. இது யாருக்கு உதைக்கும்? திருமாவளவனுக்கு உதைக்கும். நம்ம ஆள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நம்ம ஓட்டை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அதுதான் ஆரோக்கியசாமி ஆலோசகர் அவர் தானே. சூப்பர் சிஎம். சூப்பர். அது இருக்கட்டும், நான் சொல்ல தயாரா இல்லை. ஆட்சிக்கு வரணும்னா முதல்ல ஒரு விஷன் வேணும், ஒரு புரிதல் வேணும், மக்கள் நலன் மீது ஒரு அக்கறை வேணும். அது 3 விஜய் கிடையாதுன்றது முன்னாடியே தெரியும். இல்லாட்டி அவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி எல்லாம் பக்கத்து வச்சுக்கிறாரு. எல்லாம் ஒரு 6 மாசத்தை காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே சக்க போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது, அதான் ஊழலை அவங்களால ஒழிக்க முடியாது. இவங்களால ஒண்ணு ஒழிக்க முடியும், தமிழ்நாட்டை ஒழிக்க முடியும். அது எவ்வளவு நாடு தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவிதி இருந்ததுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? நான் வேண்டிக்கிறேன், விஜய் ஆட்சி நல்லா தொடரணும். அப்பதான் புரியும் ஒரு நடிகன்றவன் யாரு அப்படின்ட்டு. டான்ஸ் எல்லாம் ஆடிடலாம், அப்புறம் இப்படிலாம் தேடிடலாம். ஆட்சியாளனா வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். 100 கோடி நில மோசடி விவகாரம், பழனிக்கே மொட்டை நல்லா விமர்சனம், எப்படி பாக்குறீங்க சார்? பெரிய பேசுபொருளா இருக்கு. பழனி பக்தியா இருந்தது. பக்தி மனம் கவர்ந்த பழனி இன்றைக்கு ஊழல் மனம் கமழ்கிறது. யாருக்கு இதை குற்றம் சொல்றது? நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் தானே. அந்த பையன் ரொம்ப நல்லவன் அப்படிலாம் சொன்னீங்கல்ல, என்னாச்சு இப்போ? ரொம்ப எவ்வளவு கமுக்கமா பண்றீங்க. ஒரு ஆளை மாத்திட்டு இன்னொரு ஆளை கீழே கொண்டு வந்துட்டு அவரை வச்சு ரெஜிஸ்டர் பண்ண வச்சு எதிர்ப்புகள் எல்லாம் முடங்கடிச்சு வச்சு அப்ஜெக்ஷன் எல்லாம் ஓவர் பண்ணி ஏன் 100 கோடிக்கு நீங்க பழனிமலையை விற்கிற நீங்க முருகப்பெருமானே காலி பண்ற நீங்க ஒரு 10,000-20,000 கோடி விட்டு தமிழ்நாட்டை வைக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? அதே பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு ஆள் இருக்கான், விஷ்ணு ரெட்டின்ட்டு. யாரு? தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர்கிட்ட சம்பந்தம் சொல்லுங்க. நல்லா ஒரு கோயிலினுடைய ஒரு மடத்துக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அது விற்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்ற ஒரு என்கம்ப்ரஸ்மெண்ட் ஈஸியிலே இருக்கு. அப்படி ஒன்று இருக்கிறத எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஆனால் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 2 கோடியே பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு வந்துட்டு ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு போயிட்டாராம், சார் பதிவாளர். அவர் பண்ணிட்டு போட்டோம்னா ஃபினிஷ் பண்றதுக்கு வந்துட்டு ஒருத்தர் இறக்கி இருக்கிறாங்க. அவர் பேர்ல படிய போட்டுட்டு இப்ப அவரு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு அவரை வந்துட்டு பிணையில விடுச்சிச்சு. இவர் என்ன அரெஸ்ட் பண்ணல. எப்படி போது பாருங்க எங்களுடைய ரூட்டெல்லாம். ஸோ இதை வந்துட்டு இதுல ஒரு பெரிய ஒரு இது நடந்துருச்சு, குற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன். அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ரமேஷ் சுத்தமா தூய்மையானவன், வெள்ளையா இருப்பான்ல, அதனால தூய்மையானவன் சொல்றாரு, அறியாம என்ன நடந்துச்சான் எது ரெஜிஸ்ட்ரேஷன். என் காலத்துல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஓட்டன்ட்டு அதை வச்சு நல்லா குத்தி இருக்கிறாங்க போல அந்த காலத்திலேயே. என்ன அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டா முடுங்கி இங்க பாருங்க இவங்க. அதான் இவங்க இந்த வாயில ஊழலுக்கு எதிராக வடை சுட்டவன் எல்லாம் இப்படிதான் ஆவானுங்க. ஏன்னா இவர் வந்துட்டு கவரேஜ் தான். நீங்க என்னைக்கே நீங்க 30 கோடி ஃபீஸ்
30 கோடி சம்பளத்துல 5 கோடி கருப்புல வாங்கினீங்களா அப்பவே நீங்க யாருன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா? விஜயை பத்தி தெரியும். இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாரு? அப்பெல்லாம் இவர் ஊழலை ஒழிப்பாருன்னு கூட யாரெல்லாம் ஓட்டலாம் போடல. எல்லாம் டான்ஸ் ஆடுறாருன்னு அவனுடைய ரசிகன் போட்டான். மற்றதெல்லாம் பிஜேபிக்காரன் இவிஎம் வச்சு போட்டு விட்டான். விடுங்க, போச்சு கதை, முடிஞ்சு போச்சு, வந்துட்டு ஆட்சி, அவ்வளவுதான். இவரால் ஊழலை ஒழிக்கிறதுக்கு விபி சிங் அதாவது பேசினாரு, ஆக்ஷன்ல ஈடுபட்டாரு. ஓஃபோஸ் பீரங்கி பெற ஊழல், STW சம்மரின் ஊழல், அப்புறம் ஃபேர்ஃபேக்ஸ் ஊழல், 3 ஊழலை பத்தி அவர் தான் வெளியிட்டாரு. போராடினாரு, மக்கள் மத்தியில் பண்ணாரு. அப்புறம் என் ஆட்சி வந்துட்டோன்னு ஊழலே இருக்காது அப்படிதான் சொன்னாரு. எதுவுமே சொல்லல. ஆனால் அவரோட ஆட்சியில் ஊழலே நடக்கல. யார் யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார் அவருடைய அமைச்சரவையில், அத்வானி இருந்தார், வாஜ்பாய் இருந்தார், அப்புறம் பிஜேபி இவங்கெல்லாம் ரைட்டாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து முரசொலி மாறன் இருந்தார், சமாஜ்வாடி கட்சியிலேருந்து இருந்தாங்க. இந்த நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளுடைய அமைச்சர்களும் அங்கே இருந்தாங்க. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. ஏன்? தே ஆர் டிட்டர்மின்ட். மனசுக்குள்ள ஊழல் பண்ணக்கூடாது, சுயநலமே கிடையாது அவங்க கிட்டலாம். அவங்களாம் அந்த மாதிரி ஆட்சி பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு அதனால தான் அவருடைய சிலை இருக்குது, பிரசிடென்சியில் வச்சிருக்கிறோம். ஸ்டாலின் வச்சாரு. அவரு வெறும் 50,000 மட்டுமே தேர்தலில் செலவு பண்ணி ஜெயிச்சாரு அலகாபாத்தில். ஸோ ஊழலை பற்றி டபார் கிவார் அப்படி கத்துற வேணாம்லாம் எவனும் ஊழல் ஒழிக்க மாட்டான். ஏன்னா அது வந்துட்டு ஒரு டிட்டர்மினேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆழமான அந்த ஒரு டிட்டர்மினேஷன், உறுதிப்பாடு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னோம்னா எல்லாத்தையும் முறைப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் வெளிப்படைத்தன்மையோட. இல்லாட்டி இது பாருங்க, மின்சாரம் ஸ்கேமு கவர்மெண்ட். இது மின்சாரம் இன்னைக்கு ஒரு பொம்னாட்டி சொல்றாப்போ தாம்பரத்தில் நின்றுக்கிட்டு 5,800 பில்லு போட்டு வச்சிருக்கிறான். அதுக்கு 3 மாசம் பில்லுனா 1,700 இவர் 500 யூனிட்டுக்குள்ள நம்ம கன்சியூம் பண்றவங்களுக்குலாம் 200 யூனிட் ஃப்ரீன்றாரு. ஆனால் 100 யூனிட் ஸ்டாலின் அரசு ஃப்ரீயா இருந்தது, அதுல கம்மியான பில்லா இருக்குது. 200 யூனிட் கழிச்சா இவங்களோட பில்லு டபுளா இருக்குது. அது நானும் கூட செக் பண்ணி பார்த்தேன் சார். ஒரு 2 ரூபா சம்திங், ஒரு 37 பைசா அந்த மாதிரி ஒரு யூனிட் 200ல இருந்து 400 வரைக்கும் யூஸ் பண்ணா 300 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த இடையில இருந்த ஒரு அமௌண்ட்டையே தூக்கிட்டு 200 யூனிட்டுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை 4 ரூபான்னு மாத்திட்டாங்க. 4 ரூபாய் மாத்திடுறாங்க. அதான் ஒரு நம்மளுடைய சீட்டு நிர்மல்குமார் தூய்மையானவர், அவர் பண்றாரு. எல்லாத்தையும் ஏற்றி விட்டான், டிரான்ஸ்போர்ட்டை ஏற்றி விட்டான் சைலண்டா. கேட்டா அங்க ஊழல் இங்க எம்எல்ஏ வாங்குறாங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியது. இவங்க பண்றதெல்லாம் இவ்வளவுதான், மோசடி தான். அடிப்படையிலே ஆள தெரியல, காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை. இதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நாள்ல வெடிக்கும் பாருங்க, மக்கள்கிட்ட இருந்து வெடிக்கும் பாருங்க இவங்ககிட்ட. ஆனா அதிரடி ஆய்வு, அமைச்சரவை கூட்டத்தில் எச்சரிக்கை, பிம்ப கட்டுமானம் இப்படி எல்லாம் செய்யறது புரியுதுங்களா? அப்படியே அமைச்சர் போவாங்க, அதிரடி பண்ணுவாங்க, ரீல்ஸ் போடுவாங்க. இவரே போட்டது நேற்று ரீல்ஸ் தான். இவர் போனது அதானே, என்ன டிவி எல்லாம் போட வச்சுட்டாரு ரீல்ஸை, அவ்வளோதான். விஜய் வேற ஒன்றும் இல்லை. அங்கே சாப்பாட்டில் புழு இருந்தது, பூச்சி இருந்ததுன்னு சொல்கிறான். நீங்கள் சாப்பாட்டு நேரத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு 4 பேரை விட்டு அதை சொல்ல வச்சிட்டீங்க, ரைட், ஓகே. யார் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ்? என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க பாருங்க? எதுவுமே நடவடிக்கை இருக்காது. இப்படி இந்த இதனுடைய காப்பாளர், இந்த துறை சார்ந்தவங்க, இவங்க நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் எதுவுமே வராது பாருங்க. எல்லாம் பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு போயிடுவாரு. மைலேஜ் என்ன, தாழ்த்தப்பட்டவர்களை விஜய் பார்த்தாரு, இவ்வளவுதான். ஸோ அங்கே அது போயிடணும். இது யாருக்கு உதைக்கும்? திருமாவளவனுக்கு உதைக்கும். நம்பால் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நம்ம ஓட்டை வந்து காலி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு அதான் முழுங்கும். அதான் இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுப்பாரு ஜான் ஆரோக்கியசாமி. அரசியல் ஆலோசகர் அவர் தானே, அவர் பண்ணி விட்டுருவாரு. சூப்பர் சிஎம். சூப்பர், அது இருக்கட்டும், நான் சொல்ல தயாரா இல்லை, அதெல்லாம் வேணாம். என்ன சொல்றேன்னா, கிடைக்கட்ட ஆதாரம் மக்களாக உணரணும், அப்போ நம்ம பேசணும். எனக்கு இவங்கெல்லாம் இப்படிதான் போவாங்கன்றது தெரியும் நல்லா. ஏன்னா வேற எதுவும் ஆட்சிக்கு வரணும்னா முதல்ல ஒரு விஷன் வேணும், ஒரு புரிதல் வேணும், மக்கள் நலன் மீது ஒரு அக்கறை வேணும். அது 3 விஜய் கிடையாதுன்றது முன்னாடியே தெரியும். இல்லாட்டி அவர் ஆதவர்ஜுனா ரெட்டி எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறாரு. புரியுதுங்களா? பின்னாடி இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விட்டுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு, நீங்க எத்தனை வருஷம் கூட பழக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களை நான் தூக்கிடுவேன் அப்படின்னு எல்லாம் பயங்கர கட்டும் கோபத்தோட விஜய் எச்சரிக்கை. லஞ்சமே ஒண்ணு இருக்காது, ஊழலே இருக்காது,
அமைச்சர்கள் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. ஹானஸ்டாக சொன்னார் விபி சிங். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் 1994 நான், ஐயா ஜெகவீர பாண்டியன், சுதர்ஷன் லோயல் காட்டுற ஒரு சோஷலிஸ்ட்டு, நாங்கள் 3 பேர் தான் சந்தித்தோம். 3 நாள் மும்பையில் டெய்லி சந்திப்போம். 3 நாள் 5, 6, 7. அப்போ அவர் சொன்னார், கரப்ஷன்றது வந்துட்டு ஒரு இஷ்யூவாக நீங்கள் பேச முடியாது, ஏன்னா தட் ஹஸ் பீன் இன்ஸ்டிடியூஷனலைஸ். அது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டது, மக்களே அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாரு. அப்போ என்ன வழி நான் கேட்டேன். அதை நான் போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி கரப்ட் ஃப்ரீ? நான் பத்திரிகையாளராக இருந்தேன். கத்தையே படம் வச்சு பாக்கெட்டில் வச்சு கொடுப்பாங்க, வாங்க மாட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 8000 ரூபாய் விஜய் டிவியில். வெறும் 8000 ரூபா, வேறு எதுவும் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டு போடலாங்க எதுவும் கிடையாது, ஒரு பைசா வந்து கிடையாது. கவர் அப்படின்வாங்களே, அது ஏன்னா அந்த இன்னர் டிட்டர்மினேஷன், இப்படி தான் நம்ம நாட்டை கொண்டு போகணும். அப்போ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம். பலரும் பலன் அடைஞ்சாங்க, ஆனால் நம்மளுடைய சம்பளம் 8000 ரூபாய் தான். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வாழ்க்கை ஒன்றுத்துக்காக நீ செஞ்ச அப்படின்னா. விஜய்க்கெல்லாம் அப்படிலாம் என்ன இருக்க முடியும்? அவர் ஒரு இடத்துல பார்த்தா தண்ணியை வந்துட்டு அந்த கோலா கம்பெனிக்கார திருடுறான் அப்படின்னு ஒரு சினிமாவில் சொல்லுவார். அது முடிச்சுட்டு அந்த சினிமா ரிலீஸ் ஆனோடனே இவர் போய்ட்டு கொக்கோ கோலாக்காக வந்துட்டு டங்கு சிக்குன்னு டான்ஸ் ஆடுவார். எங்கே போச்சு பிரின்சிபல்? இதெல்லாம் பார்த்துட்டு தானே வரோம். இதையும் பார்த்துட்டதுக்கு பிற்பாடு தான் விஜயோட சேர்ந்து பண்ணலான்ட்டு வந்தோம் நம்ம. அப்புறம் அது எப்படி போச்சுன்றது தெரியும், ஒரு அறிஞ்ச கதை. ஆக ஒன்று சொல்ல வரேன், ஊழலெல்லாம் இப்படிலாம் ஒழிக்கலாம் முடியாது. அது ஒரு டிட்டர்மினேஷன் வேணும். அது உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா தான் மொத்தம் சரியா இருக்கும். எல்லாம் ஒரு 6 மாசத்தை காத்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது. இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே சக்க போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது, அதான் வரும் பாருங்க. அவரால் சும்மா இருக்க முடியாது. அவங்கள பிளாக்ல டிக்கெட் எடுத்தவங்க பெரிய லெவல்ல, டேய் அப்படி கையை வச்சு இப்படி எடுத்தோம்னா பல லட்சம்டா சொல்ல மாட்டாங்க அவனுக்கு. இல்லாட்டி அவன் போய் கேட்க மாட்டான், அதிமுககிட்ட என்னன்னா அண்ணா ஒண்ணுமே இல்லாத இருக்கிறேன், ஆட இப்படி வெயிடா வருப்பாரு அப்புறம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாருல்ல. அவரு இவர் கத்துக்கிறதா தயாரா இருக்காரு. இவரை பார்த்தா அவருக்கு தெரியாதா, அவரை பார்த்தா இவருக்கு தெரியாதா? ஹோல்சேலா பண்ணுவாங்க. ஊழலெல்லாம் இவங்களால ஒழிக்க முடியாது. இவங்களால ஒன்னே ஒன்று தான் ஒழிக்க முடியும், தமிழ்நாட்டை ஒழிக்க முடியும். அது எவ்வளவு நாடு தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு தலைவிதி இருந்ததுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? ஆனா லஞ்சம் எங்கேயுமே வாங்குறது இல்ல. லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் எல்லாம் பயப்படுறாங்க. லஞ்சம் வாங்கின தாவேக்கா நிர்வாகியை கூட கைது பண்ணி வச்சிருக்காங்க. தைரியமா 100 கோடியை ரெஜிஸ்டர் பண்றான், நீங்க வந்துட்டு தைரியம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கனிம வள கொள்ளையெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் பொறுங்க. நீங்க உடனே கேள்வி கேட்டு இன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டு ஏற்றிடணும்னு பாக்குறேன். நீ பொறுக்க வேணாவா? விஜய் எவ்வளவு நாள் இருக்க போறாரு? நான் வேண்டிக்கிறேன், விஜய் ஆட்சி நல்லா தொடரணும். அப்பதான் புரியும் ஒரு நடிகன்றவன் யாரு அப்படின்ட்டு. புரியுதா? டான்ஸ் எல்லாம் ஆடிடலாம், அப்புறம் இப்படிலாம் தேடிடலாம். ஆட்சியாளனா ஆகுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கெல்லாம் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாங்க. ஸ்டாலின் சாதாரணமா எவ்வளவு நிபுணர்களை வச்சிருந்தாரு அவரு. உங்ககிட்ட தான் உழவு பெரியவருக்கு. ஸ்டாலினை சந்திச்சுட்டு போறவன்னா யாருன்னு பாருங்க. எல்லாம் நிபுணத்துவம் வாய்ந்தவன். ஓகே, போயிட்டார்ல, ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு போயிட்டார்ல. அவர் யாரு? பேராசிரியர் ஒருத்தர், திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்தார் பேராசிரியர். அவரெல்லாம் எவ்வளோ பெரிய பணி செஞ்சார் தெரியுமா போன ஆட்சிக்கு? ஒரு எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு அக்கறை இருந்தால் தான் எல்லாமே வரும். அக்கறை இல்லைன்னா எதுவுமே வராது. அக்கறையே இல்லாம நான் பரப்புரைக்கு வரமாட்டேன், பார்த்தா நான் பேச மாட்டேன். அவர் தன்னுடைய இமேஜ் பில்டப்புக்கு மட்டும் கவனம் செலுத்தினாரு. இப்பவும் அதே தான் விஜய் பண்றாரு. இமேஜ் அதான் அந்த கதவெல்லாம் மூடிக்கிட்டு ஊழலை பண்ண குளிச்சிருவேன். ஏன் கதவெல்லாம் மூடுற? திறந்து விட்டுட்டு சொல்லு, ஊழலே ஒழிச்சிருவேன்ட்டு. அப்படி இப்படி ஊழல் நடக்கலான்னு சொல்லு. ஒரு நான் முதல் நாளே சொல்லிட்டீங்களே, அப்புறம் வேற க்ளோஸ் டு டோர் போட்டு செய்யறேன். அப்போ அன்னைக்கு சொன்னதுக்கும் இன்னைக்கு நடுவில் ஊழல் நடந்துச்சுன்றதுனால தானே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் பேசுறீங்க. இப்போ இதுல இருந்து நாங்கள் புரிஞ்சுக்க வேணாம் அதை, இல்லையா? அன்னைக்கு வெளிப்படையா சொன்னீங்க, யாராவது கொஞ்சம் விளையாடலாம் ஆடலாம் நினைச்சிங்க, எரேஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. எரேஸ் பண்ணியிருந்தானே கூட்டம் போட்டு இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குமா? அப்புறம் அவன் கை வைக்கிறான். இன்னொரு புறம் கூட்டம் போட்டு தவறு பண்ணீங்கன்னா, சரிண்ணா 5 கோடி செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டேன், செலவு பண்ணிட்டேன், இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி அப்படி திருப்பி கேட்டாங்க என்ன பண்ணுவேன்?
நீ தானே என்ன வேட்பாளரை போடுறதுக்கு 5 கோடி செலவு பண்ணியான்னு கேட்ட. ஆமான்னு தானே சொன்னேன். இப்ப நான் கடன் வாங்கியிருக்கிற 3 கோடி, சொந்த 2 கோடி வித்துருக்கிறேன், 5 கோடி செலவு பண்ணிட்டேன், 6 கோடி செலவு பண்ணிட்டேன். இப்ப நான் எப்படி நான் சம்பாதிக்கிறது? அதை நீ சொல்லு. நான் காலி தான் கேட்பானா கேட்க மாட்டானா? அவனும் தியாகி ஆகணும், நாட்டுக்காக தியாகம் செய்யணும் அப்படின்றதுக்காக அவன் உன்னோட ரசிகனானா? கேட்கிறேன், உன்னோட ரசிகன் அப்படி ஆனா? அப்படி புசியானதே அப்படி வரலையே, அப்புறம் எப்படி மொத்தம் வந்துருக்க முடியும்? அப்புறம் நீங்க ஊழல் ஓடிட்டு அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க முதல்ல உங்களோட வருவாயெல்லாம் அப்படி சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு கடன் கொடுத்தா அப்படின்னீங்க, பிள்ளை கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தீங்க, தங்கச்சி கொடுத்தீங்க, அக்கா கொடுத்தீங்க, அம்மா கொடுத்தீங்க. அவங்ககிட்ட கடன் கொடுத்தீங்கன்னா வட்டி வாங்கினீங்களா? வட்டி வருவாய் ஏதோ கேட்டீங்களா? சொன்னீங்களா? இல்ல வட்டி வாங்கணும் இல்லைங்க, கடன் கொடுத்தா வட்டி தானுங்க. வட்டி இல்லா கடன் கொடுத்தாரு. சரி, அப்படி வச்சுக்கிறோம். பாசிங் கிளவுட்னு சொல்லுவான்ல, இதோ இப்போ அங்கே வெள்ளம் வந்தது, இங்கே நிலச்சரிவு ஏற்பட்டது, இங்கே வறட்சி நிலவுகிறது, இதெல்லாம் நிரந்தரமா? அதே மாதிரி விஜய் ஒன்றும் நிரந்தரம்லாம் கிடையாது. ஏதோ அடிக்கிற காத்துல நான் வந்து சொல்ல வரேன், நீங்க ஜெயிக்கல அப்படின்ட்டு. இதோட என்ன வேணும்? 2019 புத்தகம் எழுதிட்டு வேணாம், புரியுதா? நான் தானே சொல்றேன், நீங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு வரலன்றது ஆரம்பத்துல சொல்லிட்டு வரேன்னா. நீங்க ஜெயிக்கல, ஒண்ணுமே கிடையாது. பல எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடப்பாடியெல்லாம் விட்டுவிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் இல்லை, நாம் சொன்னோம் கவுப்பானுங்க, உங்களை ஈஸியா கவுத்துடலாம், உங்களை இந்த மாதிரி கவுத்துடலாம் அப்படின்னும். அழகா எடப்பாடியை பின்னுக்கு தள்ளிட்டு, இவரை 2வது இடத்துக்கு தள்ளிட்டு, விஜய் தூக்கி முன்னாடி எடுத்துட்டு இவரு நினைச்சுக்கிட்டாரு, இவர் நான் 108 இடத்துல ஜெயிச்சேன், இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருந்தீங்கன்னா கூட கொடுப்பான கொஞ்சம் நாள்ல டெல்லியில இருந்து. வெயிட் பண்ணு, நீ எல்லாத்தையும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு உஷாரா தான் இருக்குது. விஜயை வச்சு எல்லாத்தையும் செய்யலாம்னு பாக்குறீங்களா? மோடிக்கு சொல்றேன், அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்பதான் தமிழ்நாடுன்னா என்னன்னு தெரியும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.